மறக்காம ஹைபிரிட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. Hi, welcome back to Hybrid Views. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து புதுசா ஒரு வீடியோ இன்ட்ரோ듀ce பண்ண போறோம். அது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா சேலம்ல லொகேட் பண்ணிருக்க சாமுண்டி என்ஃபீல்ட் ஷோரூம் தான் நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற வெஹிக்கிள் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட்ல என்னென்ன புது அப்கிரேட் பண்ணிருக்காங்க, என்னென்ன புது கலர்ஸ் அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப ராயல் என்ஃபீல்ட்னா என்னென்ன, புது வேரியன்ட் என்ன வந்திருக்கு, புது அப்கிரேட் என்ன பண்ணிருக்காங்க, அவங்க கொடுக்குற அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்து தெரிஞ்சுப்போம். வாங்க போலாம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பைக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுசா அப்கிரேட் ஆயிருக்க ஹிமாலயன் பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ வந்து எதுக்காக மறுபடியும் இந்த ஹிமாலயனுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ரைடர்ஸ்க்காகவே பில்ட் பண்ணது. இதோட ஸ்பெஷல் என்ன, இதுல என்னெல்லாம் அப்கிரேட் ஆயிருக்கு, புதுசா என்ன இதுல சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க, இதுல கலர் என்னென்ன புதுசு கலர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஃபுல்லா காமிக்க டெடிகேட்டட் ப்ரமோட்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சொல்றாருன்னு பார்த்து தெரிஞ்சுப்போம் வாங்க. நம்ம சீனியர் ப்ரமோட்டர் மிஸ்டர் ஹரி. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரெடியா பண்ணிடலாமா? நம்ம ஹிமாலயனை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்ம மக்களுக்கு. அதாவது நான் சொல்கிறது வேற, நீங்கள் சொல்கிறது வேற. உங்கள் வாயிலிருந்து எனக்கு தெரிஞ்சுக்கணும், அவங்களுக்கும் தெரியணும். அதுக்காக சில வார்த்தைகள். ஹிமாலயன்னா என்ன, எதுக்காக இதை ஸ்பெஷலாக மேனுஃபேக்சர் பண்ணாங்க? மாடலோட நேம் வந்து ஹிமாலயன் 14cc. ஓகே ஜி. இது 2017 லான்ச் பண்ண மாடல். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோட் பர்பஸ், ஆன் ரோட் பர்பஸ், பில்ட் ஃபார் ஆல் ரோட், பில்ட் ஃபார் நோ ரோட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லா பில்ட் ஃபார் ஆல் ரோடு, பில்ட் ஃபார் நோ ரோட்ஸ். அதாவது ரோட்லயும் ஓட்டலாம், ரோடு இல்லாத இடத்துலயும் ஓட்டலாம். அந்த மாதிரி. ஓகே. அந்த மாதிரி பர்பஸ்க்காக இது பில்ட் பண்ண வெஹிக்கிள். ஓகே. பார்த்தீங்கன்னா வந்து ஹில் ஸ்டேஷனாக இருக்கட்டும், ஒரு ஆஃப் ரோட் பர்பஸாக இருக்கட்டும், ஒரு ஆன் ரோட் டூரிங்காக இருக்கட்டும், ஒரு எல்லா பர்பஸுமே இது யூஸ் பண்ணிக்கலாம். அட்வென்ச்சர் டூரிங் வெஹிக்கிள். ஓகே. எல்லா பர்பஸுமே இது யூஸ் பண்ணிக்கலாம். பில்ட் ஃபார் ஆல் ரோட். ஓ, அதுதான் முன்னாடியே சொன்னீங்க. கரெக்ட். ஓகே. இது வந்து ஏற்கனவே ரிலீஸ் பண்ண பைக் தான் இது. இது 2017 ரிலீஸ் பண்ண 2017ல. இப்போ ரீசெண்டா அப்டேட் பண்ணிருக்காங்க. கலர் கோட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஓ, கலர்ஸும் அப்டேட் ஆயிருக்கு, சின்ன சின்ன இதெல்லாம் அப்டேட் பண்ணிருக்காங்க. ஓகே. ஏன்னா கண்டிப்பா வியூவர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும் என்னடா இவன் மறுபடியும் ஹிமாலயனே போய் ரிவ்யூ பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் எது என்ன காரணத்துக்குன்னு சொல்லிட்டேன். என்னன்னா கலர்ஸ் அப்கிரேட் பண்ணிருக்காங்க, இல்லாத ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் சில இது வந்து அப்கிரேட் பண்ணிருக்காங்க. அது என்னென்ன கலர்ஸ் அப்கிரேட் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்னோ ஒயிட், கிரானைட் பிளாக், ஓகே, ஸ்லீட், இந்த கலர்ஸ் எல்லாமே வந்துட்டு இருந்தது. இப்போ மூணு கலர் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து மூணு கலருமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த மூணு கலர் ஸ்டாப் பண்ண பிளாக் வந்தது. ஓகே. அந்த மூணு கலர் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அந்த ஒரு கலர் மட்டும் ஹோல்ட் பண்ணிட்டாங்க. ஓகே. இப்போ வந்து அது இல்லாம ஒரு 5 கலர் புதுசா அப்டேட் பண்ணிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து இது பிளாக்லயே வந்து பாத்தீங்கன்னா டபுள் டோன்ல வந்து பாதி ஷைனிங் பிளாக்லயும் பாதி மேட் பிளாக்லயும் வந்து. ஓகே. இது ஒரு கலர். மிரேஜ் சில்வர்னு ஒரு கலர் இருக்கு. ஓகே. ராக் ரெட்னு ஒரு கலர் இருக்கு. லேக் ப்ளூன்னு ஒரு கலர் இருக்கு. ஓகே. வைட் கிரீன்ன்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம டார்க் லீஃப் கிரீன் மாதிரி வரும். அந்த கலர்ஸ் ஒன்று இருக்கு. இந்த 5 கலருமே இப்போ புது கலர்ஸ் அப்டேட் பண்ணிருக்காங்க. ஓகே. இதுல என்னன்னா வந்து கிளஸ்டர்ல என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து நம்ம இதுதான் நம்ம ட்ரிப்பர் நேவிகேஷனு. இது வந்து புதுசாக இந்த இப்போ லேட்டஸ்ட் ஹிமாலயன் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறது. இது என்ன பர்பஸ்க்காகனா இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ராயல் என்ஃபீல்ட் ஆப் ஒன்று இருக்கும். அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்து நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் நம்ம லாகின் பாஸ்வேர்ட் போட்டோம்னா ஓப்பன் ஆகிக்கும். நம்ம இதில் வந்து அதில் வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி இதில் ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆனோடனே அதை நம்ம அதில் போட்டு சிங்க் பண்ணிட்டோம்னா நம்ம மொபைலும் இந்த டிவைஸும் கனெக்ட் ஆகிடும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதில் என்ன லொக்கேஷன் வந்து நம்ம அதில் இது பண்ணுறோமோ அந்த லொக்கேஷனுக்கான டைரக்ஷன் அந்த கிலோமீட்டர்ஸ் மட்டும் நமக்கு இந்த ட்ரிப்பர் நேவிகேஷன். நம்ம அதாவது டிரைவ் பண்ணும்போது மொபைல் எடுத்து பார்க்க தேவையில்லை. நம்ம இதில் ட்ரிப்பர் நேவிகேஷனே பார்த்துக்கலாம். இவ்வளோ தூரம் ஸ்ட்ரைட் இன்னும் வரணும், 100 கிலோமீட்டர் போகணும், 50 கிலோமீட்டர்ஸ் போகணும் அப்படின்றது எல்லாமே, லெஃப்ட் இவ்வளோ தூரத்தில் கட் ஆகணும், 200 மீட்டரில் ரைட் கட் ஆகணுன்றது எல்லாமே நம்ம ட்ரிப்பர் நேவிகேஷன்லேயே அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகே ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் கியர் ஷிஃப்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இந்த இதில் வந்துடும். இந்த என்னன்ற இடத்துல வந்து கியர் ஷிஃப்டிங் வந்துடும். ஓகே. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர் எல்லாமே இதில் நமக்கு அப்டேட் வந்துடும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்துட்டு இருந்தது. இப்போ வந்து இங்கே அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நியூ லுக்கில் இந்த ரெண்டும் தனியாகவே கொடுத்துருக்காங்க. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்பிஎம் மீட்டர், இது நம்ம ஃபியூல் கேஜி, இதெல்லாம் ரெகுலர்லி ஃபஸ்ட்லேருந்து இருக்க மாடல் தான். ஓகே. இதெல்லாம் வந்து புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹேண்டில் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்ப்ளிட் எது கொடுத்துருக்காங்கன்னா இன்கேஸ் ஒரு ஆஃப் ரோடு வெஹிக்கிள் ஆஃப் ரோடு ஓட்டும் போது இது கட் ஆனாலுமே ஃபுல் லிவராக கட் ஆகாது. இவ்வளோ பேலன்ஸ் இந்த பாதி மட்டும் கட் ஆகி விழுந்து மீதிலேயே நம்ம வண்டி வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி டிசைனில் அதை அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகே. இது வந்து இதுவும் வந்து புது ஹிமாலயனில் தான் இருக்குது. புது ஹிமாலயன் மட்டும் அந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. வண்டியோட சீட் ஹைட் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஓகே.
முன்ன இருந்ததை விட இப்போ சீட் ஹைட் கம்மி கொஞ்சம். ஸோ அதாவது இப்போ கொஞ்சம் ஒயர் கம்மியாக இருக்கவங்களும் வந்து டிரைவ் பண்ணலாம் ஹிமாலயன். பரவாயில்ல, ரொம்பவே யோசிச்சு கஷ்டம் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரயில் பீஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே இருந்தது. ஓகே. ரொம்ப டாலாக இருக்க ரைடர்ஸ் வந்து ஓட்டும் போது வந்து இங்கே சீட்டில் உட்காந்து ஓட்டும் போது வந்து இது ரொம்ப இடிச்சிட்டு இருக்க மாதிரி கன்வீனியன்ட் இல்லாமல் இருந்தது. ஓகே. அதனால வந்து ரயில் பீஸ் வந்து ரொம்ப டோட்டலாக ஃப்ரண்ட்டில் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே. முன்னாடி முட்டி இடிக்கும் உட்காரும்போது, அதில் ரொம்ப டாலாக இருக்கவங்க வந்து உட்காரும்போது வந்து இது இடிக்குன்ற ரீசனுக்காக முன்னாடி மூவ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த விண்ட்ஷீல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் கிளாஸில் தான் வந்தது. ஓகே. இப்போ ஸ்மோக் எஃபெக்ட்டில் வந்து பிளாக் கலரில் நமக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு கூலிங் கிளாஸ் மாதிரி. ஓகே. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து பார்க்கிங் அசார்ட் கொடுத்துருவாங்க. ஒரு லாங் ட்ராவல் பர்பஸ்க்காக தான் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ரீசனுக்காக வண்டிக்கான பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. 4 இண்டிகேட்டர்ஸ் வந்து ஒட்டுக்கா எரியிற பார்க்கிங் லேம்ப் வந்து நமக்கு வந்து இப்போ நியூ ஹிமாலயனில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பழைய ஹிமாலயனில் கிடையாது, இந்த ஹிமாலயனில் பார்க்கிங் அசார்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஹிமாலயனில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து சுவிட்சபிள் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டில் இருக்க ஹிமாலயனுக்கு அந்த சுவிட்சபிள் ஏபிஎஸ் கிடையாது. அது என்ன பர்பஸ்க்காகனா மேக்ஸிமம் இந்த ஹிமாலயன் வந்து ஆன் ரோடும் பர்பஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம், ஆஃப் ரோடு யூஸ் பண்ணலாம். அப்படின்ற ரீசனுக்காக ஆஃப் ரோடு யூஸ் பண்ணும்போது ஏபிஎஸ் வந்து பின்னாடி ஆஃபில் இருந்தால் தான் ஆஃப் ரோட் பர்பஸ்க்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அப்படின்றத இது பண்ணி நம்ம இந்த ஏபிஎஸோட பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை வந்து 5 செகண்ட்ஸ் லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சா ஏபிஎஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடும். பேக் வீல் மட்டும் நமக்கு சுவிட்சபிள் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல ப்ரோ, இதெல்லாம் வந்து இந்த எக்ஸ்ட்ரா அடிஷனல் ஆப்ஷன்ஸ் இருக்கவே இருக்காது வேறு இதில். இது வந்து லாங் ப்ரெஸ் வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் லாங் ப்ரெஸ் பண்ணால் இந்த ஏபிஎஸோட லைட் வந்து பிளிங்க் ஆகும். பிளிங்க் ஆனிச்சுன்னா ரியரோட ஏபிஎஸ் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. நார்மல் டிஸ்க் பிரேக்கில் வேலை ஃபங்க்ஷன் ஆக போகுதுன்றது வந்து நமக்கு இன்டிமேட் பண்ணிடும். சூப்பர் ப்ரோ, இந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆஃப் ரோட் பண்ணும்போது நம்ம பேக்கில் ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்ஸ் கீ ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது ஏபிஎஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிக்கும். ஓகே. பழைய இதுக்கு ரீசெட் ஆகிடும், நார்மல் மோடுக்கு சேஞ்ச் வரும். ஆன் பண்ணாவே சேஞ்ச் ஆகிடும். சூப்பர் ப்ரோ. இந்த லக்கேஜ் கேரியர் வந்து பார்த்தீங்கன்னா முன்ன வந்து கொஞ்சம் ஹைட் டிசைனில் இருந்தது, இப்போ கொஞ்சம் ஹைட் டிசைன் கம்மி பண்ணி இங்கே வந்து லக்கேஜை கேரி பண்ணுற மாதிரி ஒரு டிசைனோட கொடுத்துருக்காங்க. ஓகே. இது வந்து பழைய ஹிமாலயனுக்கும் இதுக்கும் அப்டேட் பண்ணுது. ப்ளஸ் வந்து இந்த சைலன்சரில் வந்து பார்த்தீங்கன்னா முன்ன வந்து சில்வரில் தான் வந்து இந்த சைலன்சரோட கலரில் தான் வந்து இந்த சைலன்சர் கார்டு கொடுத்துருந்தாங்க. ஓகே. இப்போ வந்து மேட் பிளாக்ல வந்து இதை அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஹிமாலயனில் வந்து நீங்கள் நிறைய தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து என்னெல்லாம் இந்த ஹிமாலயனில் புதுசாக வந்திருக்கு, என்னெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு லைவாக காமிச்சிருக்கேன். ஸோ ஹிமாலயன் லவ்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக இருக்காங்க ஆல்ரெடி. அவங்க பார்த்தீங்கன்னா ரைடர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இது வந்து கம்ஃபர்டபுளாக 100% சூட்டபுளான பைக் அப்படின்னு சொல்லலாம் ஹிமாலயனை பொறுத்த வரைக்கும். ஸோ இதோட ஸ்பெஷல் ஏற்கனவே இந்த பைக் ஸ்பெஷல் தான். ஸோ இதோட பவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹிமாலயன் லவ்வர்ஸ் எல்லாத்துக்குமே. இன்னும் வந்து இதில் கண்டிப்பாக ரைடர்ஸ்க்குனே வந்து அப்கிரேட் பண்ண ஃபியூச்சர்ஸ் வந்து சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. சின்ன விஷயம் பார்த்து பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ண 5 பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியமானது வெஹிக்கிளுக்கு. அதாவது பைக்கில் பார்த்தீங்கன்னா புதுசாக அப்கிரேட் பண்ணது ஒன்று அந்த கிளஸ்டர். நம்ம மொபைல் எடுத்து பார்க்கவே தேவை, சிம்பிளாக நம்ம மொபைலில் மேப் போட்டுட்டு நம்ம பாக்கெட்டில் மொபைலில் போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு அந்த கிளஸ்டரை பார்த்து ட்ரைவ் பண்ணிட்டே போகலாம். அதிலே உங்களுக்கு ரூட் எல்லாமே காமி சேஃப்டி பர்பஸ்க்காகவே அதை ஆட் பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ராவாக. ப்ளஸ் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு மவுண்ட் கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னா வெஹிக்கிள் ஆஃப் ரோடிங் வெஹிக்கிள்னால நம்ம கீழே போடும்போது சப்போஸ் ஃபுல்லாக லிவர் கட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ட்ரைவ் பண்ண கஷ்டமாயிரும். அப்போ வந்து இந்த சின்ன இது மட்டும் தாங்க, மீதி இருக்க சின்ன பாயிண்ட் லிவர் வச்சு நம்ம ட்ரைவ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து பேசிக்காக சீட் ஹைட்டை குறைச்சிருக்காங்க. ப்ளஸ் வந்து டாலாக இருக்கவங்க வந்து முட்டி இடிக்காமல் இருக்க இந்த இதை ஃப்ரண்ட்டில் தள்ளி வச்சுருக்காங்க. இன்னொன்று நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரியர், இந்த லக்கேஜ் கேரியர் வந்து ரொம்ப ஹைட்டாக இல்லாமல் நம்ம உட்காந்துட்டு போகிறவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கணும், ஸ்டேபிளாக இருக்க மாதிரி அவங்களுக்கு ஈக்குவலான சீட் ஹைட்டுக்கு அவங்க ஸ்டேபிளாக வச்சுருக்காங்க. ஸோ வண்டியோட டோட்டல் வியூ பார்த்திங்கன்னா பார்க்கும்போது ரொம்பவே காம்பேக்டாக, அதாவது உட்காரும்போது ரொம்ப காம்பேக்டாக ஃபீல் ஆகுது. ரொம்ப பெரிய வண்டியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ட்ரைவ் பண்ணலாம், அந்தளவுக்கு அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.